சத்யா என்னன்னா எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு வெளியே போகிறா. என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குதே. என்ன நடக்குதோ இல்லையோ, எனக்கு வட்ட வட்ட திட்டு மட்டும் கரெக்டாக விழுந்துருது. அதுக்கெல்லாம் காரணம் உன் வாய் தான். அமைதியாக இருன்னு அப்போவே சொன்னேன், கேட்டியா? கேட்கல. அதான் இப்போ தேவையில்லாமல் திட்டு வாங்கிட்டு நிற்கிற. அப்படி சொல்லுங்க வித்யாக்கா, கரெக்டு தான். இவனுக்கெல்லாம் திட்டு வாங்கணும், அப்போ தான் இவெல்லாம் ஒழுங்காக இருப்பான். இல்லைன்னா இப்படி தான் ஓவராக பண்ணிகிட்டு இருப்பான். எலிவாளே, மரியாதையாக இருந்துக்க. அம்மா இங்கே தான் படுத்துருக்காங்க. இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசுனேன் அம்மாட்ட போட்டு விட்டுருவேன். அடேங்கப்பா, இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். சரி சரி, மறுபடியும் 2 பேரும் சண்டை போட்டு உங்கள் அம்மாட்ட திட்டு வாங்காதீங்க. 2 பேரும் அமைதியாக இருங்க. சரி சுபி, வாழை படுத்து தூங்குவோம் பேசாம. அதுவும் சரிதான் வித்யா, எனக்கு அடி வாங்க உடம்புல தெம்பு இல்லை. அதுக்கு தான் சொல்கிறேன், வா பேசாம படுத்து தூங்குவோம். சரி. பாத்தியா, அவன் சொன்ன உடனே போய் தூங்க ஆரம்பிச்சு.